அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு நம்ம பாக்கியராஜ எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா திட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தேவி இருந்துட்டு ஆனா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்க அண்ணன் உனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாரு, நீயும் உங்க அண்ணனுக்காக எவ்வளவோ பண்ணிட்ட. ஆனா இத்தனை பேர் முன்னாடியும் உங்க அண்ணனை அடிக்கிறது இவரும் தப்பு தானே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் மலர விரும்பணும், வீட்டில் சொன்னோம், வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. அதுக்கடுத்து தான் நடந்த எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அதையும் புரிஞ்சுக்காம மறுபடியும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், என் தங்கச்சியோட ஆத்மா என்கிட்ட வந்து கேள்வி கேட்குது. என் வாழ்க்கையை இதோட முடிச்சவங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கை போய் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செத்து போன உங்கள் தங்கச்சி மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்களோ, ஆனால் உயிரோடு இருக்கிற என் தங்கச்சி ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சித்திரவதைப்பட்டு இருக்கெல்லாம் நான் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு போதுங்க விடுங்க, இல்லை மலர் நானும் எவ்வளோதான் பொறுத்து போகிறது, மாப்பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சொல்கிற எதையுமே இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.